தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியிடம் தவிக தலைவர் விஜய் புகார் மனு அளித்திருக்கிறார். ஐயோ ஐயோ என்ன தம்பி என்னாச்சு? அவர் அந்த பக்கம் திரும்பி பொன்ராஜ் என்ற மனித மிருகத்தின் மீது நடவடிக்கை எடுப்பதற்காக போலீஸ் நிலையம் சென்று கம்ப்ளைண்ட் செய்து கொண்டிருக்கிறார். மாப்ள அந்த ஸ்ட்ரைக் மேட்டர்ல அத டீடைலா அவுத்துடு. இதுல ஒரு மிகப்பெரிய உண்மை எனக்கு தெரிஞ்சது என்னன்னா, இப்படி ஒரு தற்கொலை கூட்டம் இருக்கு அப்படின்றத காமிச்சு கொடுத்ததுக்கு விஜய்க்கு நம்ம நன்றி சொல்லணும். தேங்க்யூ. அண்ணாவாகவும் இருப்போம், தங்கச்சியாகவும் இருப்போம், அப்போ பொண்டாட்டியாகவும் இருப்போம்னு சொல்லக்கூடிய ஒரு விபச்சாரிகள் நிறைந்த இருக்கக்கூடிய ஒரு தற்கொலை கூட்டம் இங்க இருக்கு. பொண்டாட்டியா கூட இருந்துட்டு போறோமே, எங்க தளபதிக்கு நாங்க நிப்போம். எங்க வீட்டுக்காரோட எனக்கு விஜய் தான் பிடிக்கும். நீங்க ஒரு கட்சி தலைவனை லவ் பண்றேன், மாமாவா பாக்குறேன் அப்படின்னா நீங்க யாரு? முதல்ல டாப் டு பாட்டம் மாபெரும் ஐட்டம். பொன்ராஜ், நீ பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் நடப்பது வேறு. சொல்றாங்க சாரி பூரி கக்கூஸ்காரி போயா குடிமை. முதல்ல பொன்ராஜ் அவர்களை கண்டிக்க, பொன்ராஜ் அவர்களை விமர்சனம் செய்ய, பொன்ராஜ் இப்படி பேசிட்டாங்க, உங்களை எவனுக்காவது தகுதி இருக்காடா? அப்ப நான் பஞ்சாயத்துல ஒண்ணு சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. போடா நீ பஞ்சாயத்துல வந்து கிழிச்சு போ. அவருக்கு நாங்க அக்காவா இருப்போம், தங்கச்சியா இருப்போம், ஏன் பொண்டாட்டியா கூட இருப்போம் அப்படின்னு பேசுனா இதுக்கு பேர் என்ன? இதுக்கு அர்த்தம் என்ன? அவர்கிட்ட நான் ஒரே விஷயம் சொன்னேன். 3 நாள் முன்னாடி பார்த்தப்ப, சார் நான் உங்களை ஒவ்வொரு மேடையில ஒவ்வொரு விதமா கூடுவேன் அப்படின்னு. வெற்றி தலைவரே வருக, நீங்க சிரிச்சுக்கிட்டே வருவீங்க. தர்மத்தாயின் தவ புதல்வரே வருங்க, நீங்களும் அப்படியே சந்தோஷமா வருவீங்க. எலெக்ஷன் ரிசல்ட் வந்த உடனே மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வரே வருக நான் சொல்லணும் சார், சொல்லுவேன் சார் சொன்னேன். எப்படி எல்லாம் ஃபீல் பண்றீங்க? எப்படி உங்களை பார்த்தா தெரியுது எப்படின்னு கேக்குறேன். அடுத்த முறை என்ன பாக்கும்போது இதை விட அதிகமா ஒண்ணும் இல்ல, இது பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. களத்துல இறங்க போறேன், உங்க வீட்டு பிள்ளை உங்களை தேடி வர போறேன். வெற்றி தலைவரின் ஆணையோடு வர. இனி உங்க வீட்டுல தான் எனக்கு சாப்பாடு. நாளை காலைல டிபன் உங்க வீட்டுல, லஞ்ச் அண்ணன் வீட்டுல. ஜெயிக்கலாமா? வெற்றி நிச்சயம். எழும்பூர் வெற்றி தலைவரின் வெற்றி கோட்டை. வெற்றி வணக்கம், வெற்றி வணக்கம், வெற்றி வணக்கம். தாடி ஓட்டு யாருக்கு? ஓட்டா விஜய். என்ன கட்சி? டிஎம்கே. டிஎம்கேவா? என்ன சின்னம்டா? அதான் தெரியல பேரு. சின்னம் தெரியாம எப்படி நீ அப்புறம் போய் விஜய்க்கு ஓட்டு போடுவ? விஜய் ஓட்டு போட சொன்னா போய் ஓட்டு எந்த இடத்துல குத்துறமோ அதுல குத்திட்டு வர வேண்டியது. நீ இப்படி நம்பிக்கை இல்லன்னு சொல்லுவேன்னு தெரிஞ்சுதான் நான் ஓட்டு போட்ட சீட்டையே கையில கொண்டு வந்திருக்கேன். ஓட்டு போட ஓட்டு ஐடி வச்சிருக்கியா? ஓகே எடுக்கணும். ஓட்டு ஐடியா முடிஞ்சு போச்சு. அந்த திருப்பி அப்ளை பண்றதால முடிச்சுட்டாங்கடா. இனிமே எப்படி எடுப்பேன்? அடுத்த வருஷம் கூட எடுக்க முடியாது. அடுத்த மாசமா? அடுத்த மாசம் எலெக்ஷன் முடிஞ்சிடும் தெரியுமா? செல்லுல நம்ம சொல்றேன் பண்ணு. எலெக்ஷன் போடுறா வரும். நீ பண்ண எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுண்ணே. எப்படி தான் அப்புறம் எப்படிதான் பழக்க போற? எப்படிதான் ஓட்டு போட போற? விஜய் ஜெயிக்க வைக்கிறதுனா எப்படி நீ இதெல்லாம் பண்ணுவ? என்ன ஒரு ஓட்ட குத்தச்சுன்னா ஓட்டதான் குத்த போறான். அவன் ஜெயிக்க வைக்க போறான். தாடி விஜய் தான் வருவாரு. எந்த நாட்டுக்கு? எந்த நாட்டுக்கு? எல்லா நாட்டுக்குதான். எந்த நாடு? எல்லா நாடுன்னா நாடு பேர் இல்லையா? சென்னை, தாம்பரம், விழுப்புரம் இதெல்லாம் முதலமைச்சர் அவர் தான். ஏன்டா இங்க உட்காந்துருக்க? இந்த விசிலு கட்சிக்காரங்க இருக்காங்க பாரு, ஒவ்வொருத்தனும் ஒவ்வொன்னு பேசுறாங்கடா. நீ பண்றதெல்லாம் பாக்கும்போது தான்டா லேசா நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு. இந்த லோயலாமணியா ஒருத்தருக்கான் பாருங்க, அவன் சொன்னதெல்லாம் என்னால தாங்கவே முடியலடா. என்ன சொன்னான் தெரியுமா? என்ன சொன்ன? அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். என்னன்னே செஞ்சான்? இப்ப மும்பைக்கு எதுக்கு போனாராம் தெரியுமா? இந்த மே 4ஆம் தேதியா இந்த அறிவிக்கிறது எப்படி முதலமைச்சரா இருக்குன்னு சொல்லி டெமோக்காக போயிருந்தாருன்றாங்க. என்னாச்சு? சத்து பேருடா. எத்தனை தொகுதி ஜெயிப்பாங்க தெரியுமா? அட வேணா விடு, அதை கேட்காத விடு, சும்மா சொல்லு. அட 175 தொகுதி அண்ண போஸ்டா. ஒண்ணுமே புரியல. ஆமா, யாரு எதிர்த்து நிக்கிறதுக்கு தளபதிக்கு லாய்க்கே இல்லையா?